பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மை பணியாளருங்க சுமார் 13 நாள் சென்னை ரிப்பன் மாளிகை முன்னாடி அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினாங்க. ஆனா போலீசார் நடு ராத்திரியில அதிரடியா பணியாளர்களை அடிச்சு அப்புறப்படுத்தினாங்க. மூச்சு திணற பஸ்ல போட்டு குண்டுகட்டா கைது பண்ணி கூட்டிட்டு போய் மண்டபத்துல அடைச்சு வச்சாங்க. இந்த சம்பவம் தமிழகத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில துப்புரவு பணியாளர்கள் மறுபடியும் இன்னைக்கு போராட்டம் பண்ண போறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அலர்ட்டான போலீசார் ரிப்பன் மாளிகையில ஒன்னு கூடிட்டாங்க. சுமார் 5 டெபுட்டி கமிஷனர் தலைமையில 500 போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. தூய்மை பணியாளருங்க ரிப்பன் மாளிகை பக்கம் போராட்டம் நடத்த வந்தா உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி மேலெடுத்த உத்தரவு. அதுக்காக 20க்கும் மேற்பட்ட பஸ், 10 ஆம்புலன்ஸ், 3 ஃபயர் வண்டி, போலீஸ் ஜீப்புன்னு எல்லாம் ரெடியா இருக்கு. தூய்மை பணியாளருங்க போராட்டம் நடத்த வந்தா அவங்கள தூக்கிட்டு போய் மண்டபத்தில் அடைக்கிறது மட்டும்தான் பாக்கி. நியாயமான கோரிக்கைகளை கூட திராவிட மாடல் அரசு அராஜக முறையில கையாளுதுன்னு சமூக ஆர்வலருங்க கடுமையா வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க.